உபகார தாயாக, நம்மை பாதுகாக்கும் தாயாக, வழி நடத்தும் தாயாக, என்னோடு, என் குடும்பத்தோடு, என் வாழ்வோடு, என் மண்ணோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய என் தாய்க்கு, என்னை அன்பு செய்கின்ற தாய்க்கு விழா கொண்டாடுவதற்காக இன்று இந்த ஆடம்பர மாலை ஆராதனையை மிக ஆழமாக குடும்பத்தோடு இணைந்து கொண்டாடுவதற்காக இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். ஆக இந்த விழாவை கொண்டாடக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இங்கு இருக்கக்கூடிய தந்தையர்களின் சார்பில் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, இந்த அன்னை இன்று என்னிடம் எதை சொல்ல இருக்கிறார்கள், என்னோடு என்ன பேச இருக்கிறார்கள், இவர்கள் எனக்கு இந்த நாளில் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை ஒரு சில வார்த்தைகளின் பின்னணியில், இறை வார்த்தையினுடைய பின்னணியில், பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில மேற்கோள்களோடு பேச விரும்புகிறேன். ஆக இந்த அழகான நாள், அழகான தலைப்பு, ஆழமான தலைப்பு, ஒரு இறையியல் தலைப்பு என்று கூட சொல்லலாம். என்ன தலைப்பு? யாரை? கடவுளை தன்னோடு கொண்ட தாய். அழகான ஒரு வார்த்தை, கடவுளை தன்னோடு கொண்ட தாய் என்ற இந்த அழகான சிந்தனையில்தான் நாம் சிறகு கட்ட இருக்கிறோம். எவ்வாறு அன்னை மரியாள் இறைவனை தன்னோடு கொண்டவர்களாக, தன்னுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்தவர்களாக கொண்டிருந்தார்கள் என்பதை விவிலியத்திலிருந்து 5 நிலைகளில் நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டில் பழைய ஏவாள், புதிய ஏற்பாட்டில் புதிய ஏவாள். இந்த பழைய ஏவாள் என்று சொல்லுகின்ற பொழுது, கடவுள் இந்த உலகத்தில் படைத்த ஒரு பெண் இந்த ஏவாள். ஆனால் புதிய ஏவாள் என்று சொல்லுகின்ற பொழுது, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏவாள். இந்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய ஏவாளாகிய அன்னை மரியாளுக்கும் இந்த பழைய ஏவாளுக்கும் என்ன தொடர்பு, அல்லது இந்த தாய் எவ்வாறு புதிய ஏவாளாக இன்று பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள், இறைவனை தன்னோடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அழிந்து கொண்டிருந்த இந்த உலகிற்கு, அழிந்து கொண்டிருந்த இந்த உலகிற்கு அன்னை மரியாளினுடைய ஆம் என்று சொன்ன அந்த வார்த்தை தான் மீட்பை கொண்டு வந்தது என்று இறை இயலாளர்கள் மிக தெளிவாக அழகாக சொல்லுகிறார்கள். வீழ்ந்த இந்த உலகம், பாவத்தால் துடித்து கொண்டிருந்த இந்த உலகம், ஒரு வெறுமையை அனுபவித்த இந்த உலகம், இனி என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருந்த இந்த உலகத்திற்கு ஆம் என்று சொன்ன அன்னையினுடைய வார்த்தை தான் ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய வாழ்வை கொடுத்தது என்று சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம், ஏவாளினுடைய இல்லை என்ற சொல்லாடல் அன்னை மரியாளின் ஆம் என்ற வார்த்தையால் ஒரு புதிய உலகத்துக்கு வழிவிட்டது. ஏவாள் போட்ட அந்த முடிச்சானது அன்னை மரியாளின் வாயிலாக அவிழ்ந்தது என்று விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவெனில், நான் ஆண்டவரின் அடிமை. நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன அன்னை மரியாளினுடைய அந்த ஒரே வார்த்தை தான் இன்று இந்த உலகிற்கு மீட்பை கொண்டு வந்தது. இந்த வார்த்தையை அன்னை மரியாள் சொல்ல வேண்டுமானால், நான் ஆண்டவரினுடைய அடிமை என்ற இந்த வார்த்தையை அன்னை மரியாள் சொல்ல வேண்டுமானால் எப்படிப்பட்ட நிலையை அன்னை மரியாள் ஏற்றிருக்க வேண்டும்? தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை இந்த
விவிலியத்தில் இருக்கக்கூடிய முதல் நற்செய்தி என்று சொல்லலாம். விவிலியத்தினுடைய முதல் நற்செய்தி என்றும், அன்னை மரியாள் திறந்துவிட்ட பாதைக்கு ஒரு வடிகாலாக இருந்தது இந்த பகுதி என்று சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் அன்னை மரியாள் ஆம் என்று சொல்லுவதற்கு அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவளுடைய வித்துக்கும் உன்னுடைய வித்துக்கும் பகையை உருவாக்குவோம். அவளுடைய வித்து உன்னுடைய குதிகாலை நசுக்கும், நீயோ அதனுடைய தலையை நசுக்குவாய். புதிய தமிழில் இரண்டும் நசுக்குவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய தமிழிலே காயப்படுத்தும் என்று, பழைய தமிழில் நசுக்கும் என்றும் புதிய தமிழிலே காயப்படுத்தும் என்று சொல்லாளர் இருப்பதை பார்க்கலாம். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால், அன்னை மரியாள் இந்த உலகத்திலே வாழ்ந்த இந்த தருணம், அன்னை மரியாளினுடைய அந்த மகன், அன்னை மரியாள் பெற்றெடுத்த அந்த மகன் இந்த உலகத்தில் ஒரு புதிய நிலையை எப்படி கொண்டு வருகிறார் என்றால், அந்த சாத்தான் என்ன செய்தது என்றால் ஆண்டவருடைய தலையை நசுக்க பார்க்கிறது. ஆனால் இந்த அன்னையினுடைய மகன் இயேசு காலை நசுக்கினார் என்று சொல்லப்படுகிறது. காலை நசுக்குவதும் தலையை நசுக்குவதும் இந்த இரண்டு நிலைகளும் காயத்தை உருவாக்கியது, அழிக்கவில்லை. அந்த காயம் என்ன காயம் என்றால், ஆண்டவர் இயேசு அனுபவித்த பாடுகள், அந்த சிலுவை பாடுகள், அந்த காயம், அந்த காயத்தின் வழியாக மீட்பை இந்த உலகிற்கு கொண்டு வர இருந்தது அன்னை மரியாள். அப்படியானால் அன்னை மரியாள் தன்னுடைய மகன் இயேசுவை தன்னோடு கொண்டவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், தன்னோடு வைத்துக்கொண்ட காரணத்தினால் இந்த உலகத்தில் மீட்பை கொடுத்தார்கள். ஆக இன்று இந்த தாய் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னவெனில், யாரெல்லாம் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையின் முதல் படிநிலையாக, தங்களுடைய வாழ்க்கையின் முதல் நிலையாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வை யாராலும் நசுக்க முடியாது. எந்த தீய சக்திகளாலும் நசுக்க முடியாது. எந்த எதிரிகளினாலும் தொலைக்க முடியாது. காரணம், நம்முடைய வாழ்வினுடைய முதல் நிலையாக, நம்முடைய வாழ்வின் படிக்கட்டில் முதல் நிலையாக இருப்பது கடவுள். அந்த கடவுளை நாம் வைத்துக் கொண்டால், அந்த கடவுள் என்னோடு இருந்தால் இந்த உலகத்தில் நான் தான் வெற்றியாளர். ஆவே மரியா, சத்தமா ஆவே மரியா, ஆவே மரியா. அந்த அன்னை இன்று இதைதான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நான் என் ஆண்டவரோடு இருந்தேன், நீங்கள் என் ஆண்டவரோடு இருக்க தயாரா? இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் ஆண்டவரை தன்னோடு வைத்துக்கொள்ள, தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்த ஒரு விவிலிய பழைய ஏற்பாட்டினுடைய சொல்லாடல். விவிலியம் சொல்லுகிறது, உடன்படிக்கையின் பேழை. உடன்படிக்கையின் பேழையாக அன்னை மரியாள் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாடு சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவின், கடவுளுடைய தந்தையாகிய கடவுளினுடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பேழையின் மீது இருந்தது. அந்த உடன்படிக்கையின் பேழையிலே இறை பிரசன்னமானது தொடர்ச்சியாக இருந்தது என்று விவிலியம் கற்றுத் தருகிறது. புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள் ஒரு புதிய உடன்படிக்கையின் பேழையாக இறைவனுடைய பிரசன்னத்தை தனக்குள்ளே கொண்டு வந்தார்கள். விவிலியத்திலே நாம் பார்த்தோமேயானால், விடுதலை பயணம் 40ஆம் அதிகாரம் 33, 34, 35 இறை வார்த்தைகள் சொல்லுகிறது, மேகமானது அங்கே அந்த உடன்படிக்கையின் பேழையின் மீது தன்னுடைய பிரசன்னத்தை இறக்கியது. அந்த மேகமானது தவழ்ந்து வந்தது, அந்த பேழையை நிரப்பியது என்று விவிலியம் சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்ல, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே அந்த உடன்படிக்கையின் பேழையின் முன்னால் தாவீது அரசர் துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தார் என்று சொல்லப்படுகிறது. இதை இங்கே புதிய ஏற்பாட்டில் எப்படி நாம் பார்க்க முடியும் என்றால், அன்னை மரியாளின் மீது தூய ஆவியானவர் நிழலிடுகிறார்.
அன்று அந்த உடன்படிக்கை பேழையை எவ்வாறு மேகம் திரையிட்டதோ அதே போல இங்கு ஆண்டவர் இந்த தூய ஆவியானவர் மரியாளின் மீது நிழலிடுகிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த மரியாள் எப்பொழுது எலிசபெத்தின் வீட்டுக்குள் சென்றார்களோ அப்பொழுது அங்கே திருமுழுக்கு யோவான் அந்த எலிசபெத்தினுடைய வயிற்றிலே துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தார்கள். அன்னையை பார்த்தவுடன் அந்த ஆர்ப்பரிப்பு அங்கே பெருகியது என்று விவிலியம் சொல்லுகிறது. அங்கே தாவீது அரசர் ஆர்ப்பரித்தார், இங்கு திருமுழுக்கு யோவான் ஆர்ப்பரிக்கின்றார். ஆக இந்த பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை பேழையின் அந்த பிரசன்னமாக அன்னை மரியாள் நீடித்து இருக்கிறார்கள். அந்த பழைய ஏற்பாட்டினுடைய குறையை நிறைவாக்குபவர்களாக அன்னை மரியாள் இருந்தார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தாய் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தனதாக்கி கொண்டு அவருடைய பிரசன்னத்தை தனதாக்கி கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நடந்தார். விவிலியத்திலே பவுலடியார் இவ்வாறு சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து. வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து என்று சொல்வது சாதாரண வார்த்தை அல்ல. ஏனெனில் பவுலை பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர்கள் பவுலை அல்ல பார்ப்பார்கள், மாறாக பவுலுக்குள் இருக்கக்கூடிய இயேசுவை பார்த்தார்கள். அப்படியெனில் அந்த பெருமையோடு பவுலடியார் சொல்லுகிறார், என்னில் வாழ்வது கிறிஸ்து. அன்னை மரியாள் அதை தான் வெளிக்காட்டினார்கள். அன்னை மரியாளுக்குள் இருந்தது இறைவனுடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம். அந்த பிரசன்னத்தோடு அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் இறுதி வரை அந்த ஆண்டவருடைய வாழ்வை தனதாக்கி கொண்டார்கள். இன்று இந்த விழாவை கொண்டாடக்கூடிய நாம் இந்த பவுலடியாரை போல அன்னை மரியாளை போல வாழ்வது நான் அல்ல, என்னுள் இயேசு வாழ்கிறார். வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கடவுள் இருக்கிறார் என்று யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்திலே நான் நடப்பதும், இந்த உலகத்திலே என்னுடைய செயல்களை பார்ப்பவர்கள், என்னுடைய வாழ்க்கை நெறியை பார்ப்பவர்கள், என்னுடைய வார்த்தைகளை கேட்பவர்கள், இவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொன்னார்கள் என்றால் வாழ்வது நீங்கள் அல்ல, வாழ்வது கிறிஸ்து. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது விவிலியம் சொல்லுகிறது, மௌனத்திலே இறைவனை தனதாக்கி கொண்டவர்கள் அன்னை மரியாள். மௌனத்தில் இறைவனை தனதாக்கி கொண்டவர்கள், தன் சொந்தமாக்கி கொண்டவர்கள், தன்னுடைய சொத்தாக்கி கொண்டவர்கள் அன்னை மரியாள். எவ்வாறு எனில் விவிலியத்தில் இறையியலாளர்கள் இவ்வாறு சொல்லுவார்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இறை வாக்கினர்கள், அதாவது மௌனமாக இருந்த இறை வாக்கினர்களினுடைய பாரம்பரியத்தினுடைய ஆன்மீக சொத்தாக இருப்பது அன்னை மரியாள். ஏனென்றால் விவிலியத்தில் ஒரு வார்த்தை உண்டு. 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம், 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 11, 12 இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சுழல் காற்று வீசுகிறது. அந்த சுழல் காற்றிலே பார்க்கிறார்கள், ஆண்டவரை காணவில்லை. அடுத்ததாக ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது, அந்த நிலநடுக்கத்திலும் கடவுளை பார்க்கவில்லை. அடுத்ததாக ஒரு தீ நெருப்பானது பற்றி எரிகிறது, அதிலும் கடவுளை காணவில்லை. ஆனால் அந்த தருணத்தில் ஒரு மெல்லிய காற்று அசைந்து வந்தது. அந்த காற்றிலே ஆண்டவரை கண்டுகொண்டார் அந்த இறைவாக்கினர். ஆக அந்த மௌனமாக அமைதியான அந்த தருணத்தில் ஆண்டவரை கண்டுகொண்ட இறைவாக்கினரைப் போல அன்னை மரியாளும் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனை அந்த மௌனத்தில் தான் கண்டுகொள்கிறார்கள். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது விவிலியம் ஏராளமான உண்மைகளை சொல்லித் தருகிறது. ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கன்னியாக இருக்கக்கூடிய நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட அன்னை மரியாள், இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும் என்று தனக்குள்ளே அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தை எத்தகையதோ
என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை அவர்கள் வெளிக்காட்டவில்லை, மாறாக இந்த வார்த்தை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். விவிலியம் இன்னும் சொல்லுகிறது, வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்திலே நிறுத்தி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இறை வார்த்தையை இடையர்கள் வாயிலாக, ஞானிகள் வாயிலாக, வான தூதர்கள் வாயிலாக கொடுக்கப்பட்ட இவை நிகழ்வுகளை எல்லாம் பார்த்த மரியாள் மனதுக்குள்ளே நிறுத்தி அந்த அமைதியில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், அந்த அமைதியில் தியானித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அமைதியில் தான் இறைவனை தனக்குள்ளே கண்டுபிடிக்கிறார்கள், இறைவனை தனக்குள்ளே கண்டுகொண்டார்கள். கண்டுகொண்ட அந்த தாய் அந்த நிலையில், அந்த மௌனத்தில் இறைவனுடைய ஆச்சரியங்களை, இறைவனுடைய பேர் அதிசயங்களை கண்டுகொண்டு இறைவனை தன்னகத்தே பெற்றுக்கொண்ட ஒரு தாயாக இருந்தார்கள். யோசித்து பாருங்க, இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறோம், ஆண்டவரை தேடி வருகிறோம், திருத்தலங்கள் செல்லுகிறோம். அப்படி சென்றும் நான் கேட்டது நிறைவேறவில்லை எனில், ஆண்டவர் அமைதி காத்து கொண்டிருக்கிறார் என்றால், என்னுடைய பதில் கேட்கப்படவில்லை எனில், என்னுடைய வார்த்தைக்கு இறைவனிடமிருந்து பதில் கொடுக்கப்படவில்லை எனில், எந்த நிலையை நான் எடுப்பேன்? யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட நிலை எனக்குள் இருக்கும். சில நேரங்களில் நம்பிக்கை இழந்து இறைவனை விட்டு வெளியேறக்கூடிய மனிதனாக, வெளியேறக்கூடிய மனிதர்களாக எத்தனை பேர் வாழ்ந்திருக்கிறார்கள்? யோசித்து பாருங்க. ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமானால், ஆபிரகாம் தன்னுடைய 75வது வயதில் ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறது, உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தையின் வாயிலாக இந்த உலகத்திலே ஒரு சந்நிதி உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவருக்கு சொல்லப்பட்டது 75 வயது, ஆனால் அவருக்கு கிடைத்தது 100 வயது. எத்தனை ஆண்டுகள் கடவுள் மௌனமாக இருந்தார்? 25 ஆண்டுகள். இந்த 25 ஆண்டுகள் ஆண்டவர் மௌனமாக இருந்தார், அமைதியாக இருந்தார். அந்த அமைதியில் இறை பிரசன்னத்தை, இறைவனுடைய உடனிருப்பை தனக்குள் நிறுத்தி கொண்டவர் ஆபிரகாம். எவ்வாறு அன்னை மரியாள் அந்த மௌனத்தில் இறைவனுடைய நிலையை கண்டுகொண்டார்களோ, அதே போல ஆபிரகாமும் அந்த மௌனத்தில் இறைவனுடைய ஆச்சரியங்களையும் இறைவனுடைய வல்லமையையும் தன்னுடைய வாழ்க்கையில் புரிந்து ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் நம்பிக்கையின் தந்தையாக இருக்கிறார். என்னால் இருக்க முடியுமா? மௌனம் வருகின்ற பொழுது, ஆண்டவர் என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் இருக்கின்ற பொழுது, எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நான் பேசியிருக்கிறேன் யோசித்து பாருங்க. ஆனால் அந்த மௌனத்தினுடைய பதில் மிக மிக வீரியமானது. அந்த மௌனம் அந்த இடத்தில் இருக்கிறது என்றால், உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதனுடைய அடையாளம்தான் இந்த மௌனம். அதை அன்னை மரியாள் பெற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மௌனத்திலும் இறைவனை விட்டுவிடவில்லை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அந்த மௌனத்தில் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மௌனத்திலும் இறைவனை பற்றி பிடித்தீர்கள் என்றால், அன்னை மரியாள் உங்களோடு இருக்கிறார்கள். 4வதாக பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாளினுடைய அந்த நிலையை, இறைவனோடு இருந்த நிலையை எங்கே பார்க்க முடியும் என்றால், சிலுவையின் அடியில். சிலுவையிலே தன்னுடைய மகன் தொங்கிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் அந்த துன்பத்தை தன்னுடைய உடலிலே அல்ல, தன்னுடைய இதயத்திலே ஏற்றவளாக நின்று கொண்டிருந்தார் பாருங்க. அங்குதான் அன்னை மரியாளினுடைய உண்மையான உடனிருப்பு. ஆண்டவரை எவ்வாறு தன்னுடைய உள்ளத்திலே இறுதி வரை வைத்து கொண்டார்கள் என்பதனுடைய வீரியம், என்பதனுடைய உச்சத்தை இங்கே நாம் கண்டுபிடிக்க முடியும். யோசித்து பாருங்க, இந்த சிலுவை பாடுகள், ஆண்டவரினுடைய துன்பங்கள், ஆண்டவர் இயேசு அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் பழைய ஏற்பாட்டிலும் காண கிடப்பதை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் காண கிடக்கக்கூடிய இந்த துன்பங்கள் புதிய ஏற்பாட்டிலே அது உரு பெற்றது என்பதை விவிலியம் சொல்லித் தருகிறது. எசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகளை நீங்கள் வாசித்தீர்களே ஆனால், துன்பத்தை,
அவமானத்தை, இகழ்ச்சியை கண்டுகொண்டவர் ஆண்டவர். அந்த துன்பமான நேரத்திலும், இகழ்ச்சியான நேரத்திலும், அவமானமான நேரத்திலும் அவரை பார்த்தோம். அவரிடம் மனித சாயலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என் ஆண்டவர் இருந்தார் என்பது இறைவாக்கினர் பதிவு செய்த நிலை. அதைதான் அன்னை மரியாள் கண்டுகொண்டார்கள். சிலுவையிலே ஒரு மகனாக தாயாக இருந்து தன்னுடைய மகன் அனுபவித்த அந்த வேதனைகளை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த துன்பத்தில் உடனிருந்த சீடர்கள் இல்லை. உடனிருந்த சீடர்கள் எல்லாம் தொலைந்து போனார்கள், ஆண்டவரை விட்டு விலகி சென்றார்கள். ஆனால் இந்த தாய் இறுதி வரை அந்த துன்பத்தையும் அந்த வேதனையையும் சுமந்தவராக நின்றார்கள். பாருங்க, இதுதான் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி வரை கொண்ட நிகழ்வு. இன்று நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது யார் நம்மோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான மனிதர்கள். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது யார் இறுதி வரை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி நம்மோடு தோள் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான மனிதர்கள். துன்பங்கள் வருகின்ற பொழுது ஓடிவிடுபவர்கள் அல்ல மனிதர்கள். அன்னை மரியாள் இறுதி வரை நின்றார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்க. எவ்வளவு நிலைகளில் எத்தனை மனிதர்கள், எத்தனை உறவுகள், ஏன் இன்று முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டிருப்பதற்கு காரணம் வீட்டில் இருக்கக்கூடிய முதிய பெற்றோர்கள் என்ற அந்த துன்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் முதியோர் இல்லங்கள், எத்தனை இடங்களில் அடைக்கல நகர்கள், அடைக்கல இல்லங்கள் இருப்பதற்கான காரணம் சொந்த உறவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. சொந்த உறவுகள் துன்பத்தை தரும் ஒரு உறவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நிலைகள். ஆனால் அந்த துயரத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த துன்பத்தில் கை கொடுப்பவர்களாக யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள் அன்னை மரியாளோடு இயேசுவை உடனிருந்து வழிநடத்தும், பாதுகாக்கும் தாயாக, சகோதரனாக, சகோதரியாக இருப்பார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறுதியாக ஐந்தாவதாக விவிலியம் சொல்லுகிறது விடியற்காலையின் விண்மீன். விடியற்காலையினுடைய விண்மீனாக அன்னை மரியாளை உருவகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் விவிலியத்திலே ஏராளமாக இருக்கிறது. இந்த வார்த்தை விடியற்காலையின் நட்சத்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் ஒரு விடியற்காலையின் நட்சத்திரமாக இருந்தார்கள். எப்படி எனில், தன்னை தேடி வந்த இருளில் இருந்த மக்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய விண்மீனை போல அன்னை மரியாள் இருளிலே தொலைந்த மக்களை இயேசுவிடம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு விண்மீனாக இருந்தார்கள். அவ்வளவுதான். ஆண்டவரிடம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு விண்மீன் தான் அன்னை மரியாள். எவ்வாறு என்று பார்த்தால் விவிலியத்தில் ஏராளமான நிலைகளை பார்க்க முடியும். அன்னை மரியாளினுடைய ஒரு நிகழ்வு, கானாவூர் இல்லத்திலே இயேசுவிடம் செல்லுங்கள் என்று அன்னை மரியாள் அவர்களை இயேசுவிடம் அழைத்து சென்ற ஒரு விண்மீன் மட்டுமே. அப்படி பார்க்கின்ற பொழுது வேதனையில் இருப்பவர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள், துயரத்தில் இருப்பவர்கள், வாழ்க்கையை இழந்து நிற்பவர்களுக்கு கலங்கரை விளக்கமாய், கலங்கரை விளக்காய், ஒளி விளக்காய் இருந்து கொண்டு வாங்க, நான் உங்களை அழைத்து செல்கிறேன் ஆண்டவரிடம் என்று சொல்வார்கள் அன்னை. காரணம் என்னவென்றால் அந்த அன்னை ஆண்டவருக்குள் இருக்கிறார்கள். ஆண்டவருக்குள் அந்த அன்னை இருக்கின்ற காரணத்தினால் நம்மையும் அழைத்து வருகிறார்கள். ஆக இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த சகாயத்தாய், இந்த உபகாரத்தாய் சொல்லக்கூடிய வார்த்தை, உபகாரங்களை அள்ளித்தரக்கூடிய இந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் ஆண்டவருக்குள் இருந்தேன், ஆண்டவருக்குள் இருந்த காரணத்தினால் இன்று ஆண்டவரின் தாயாக இருக்கிறேன். உங்களால் ஆண்டவரோடு இருக்க முடியுமா? ஆண்டவரோடு இருக்க முடிந்தது என்றால் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளே.